நீ சொல்லு, வாட் இஸ் லவ் அக்கார்டிங் டு யூ? சொல்றா, லைக் உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல பாய். இப்போ லவ்வுக்கு வந்து டெஃபினட்டிவான ஒரு மீனிங்கே கிடையாது. ஓகேவா? அவங்கவுங்க எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னு அப்படிதான். இத்தனை நாள் நான் வந்து இதுதான் லவ்ன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பார்த்து பழகி ஒரு 5 வருஷம் டிராவல் பண்ணி எல்லாம் வந்து தெரிஞ்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரதா லவ் அப்படின்னு நான் இத்தனை வருஷம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதுதான் அதோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுது எல்லாமே. அப்ப திடீர்னு வேற ஒண்ணு நம்ம தெரியும், இந்த அன்லர்ன் ரீலர்ன் அந்த மாதிரிலாம். இப்ப நான் இத்தனை நாள் ஒண்ணு நினைச்சிட்டா லியோ கிட்ட ஒன்று சொல்லிட்டு லியோ இதாண்டா பார்த்தோன்னே பூரா லவ் வரும், ரூசாடா நீ பூமரடா நீ அதெல்லாம் சும்மாடா பார்த்தோட காய்ச்சண்டா ஒரு என்னடா லியோ அப்படி இப்படின்ட்டு இருந்தா நமக்கு ஏதாவது நடக்கும். அப்ப நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். அந்த மாதிரி அவங்கவுங்க இப்ப பாக்குறவங்க உனக்கு நிறைய அனுபவம் இருக்கும், லியோ நிறைய அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் என்னென்ன புரிதல் வச்சிருக்காங்களோ அதான் லவ். உன்னோட இந்த பாட்காஸ்ட் கேட்டேன்டா, நீ எனக்கு அம்சிய ஹாப்பியா அந்த பாட்காஸ்ட்ல கேட்டிருந்தோம். நீ சொல்லியிருந்தல இந்த மாதிரி வந்து லவ் வந்து டெஃபினட்டிவா ஒரு எந்த ரிலேஷன்ஷிப்புமே ஒரு டெஃபினட்டிவான கன்க்ளூஷனுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சரி, இப்ப அப்படி பார்த்தா இந்த சொசைட்டில எப்படி நீ சர்வைவ் ஆவ? இந்த சொசைட்டில லவ்க்குன்னு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கானுங்கல்ல, எப்படி அதுக்குள்ள சர்வைவ் ஆவ?